ரைட். அப்போ 8வது கேள்வி, பார்ட் 2ல் 8வது, அதாவது 3வது எஸ்ஏ. 4வது 5, 6, 7, 8 4வது எஸ்ஏ. இது வந்து ஃபீல்ட்ஸில் வந்திக்கு இந்த 2023 ஃபீல்ட்ஸில் வந்திக்கு, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு. வளமையாக ஃபீல்ட்ஸ் தான் வருது. எலக்ட்ரிக் ஃபீல்டில் அதில் கிராவிடேஷன், மேக்னெட்டிக் மாறி மாறி வரும். 3 ஃபீல்ட்ஸும் இந்த முறை எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்திக்கிறேன். இந்த இது வந்து ஏகபரிமாண ஆர்முடுக்கி என்பது உண்மையாக அந்த மெட்ரன் ரேடியேஷனில் துணிக்கை பௌதிகவியல், பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்ன்னு ஒரு செக்ஷன் நீக்கிறேன். அந்த செக்ஷனில் இது தொழிற்பாடு வாரா, இது தொழிற்பாடு சரியா? மெட்ரன் ரேடியேஷனில் துணிக்கை பௌதிகவியல் இல்லை என்ன படிக்க, துணிக்கை பௌதிகவியல், அடிப்படை துணிக்கைகள், அந்த குவாக்ஸ் லெஃப்டான்கள் என்ன படிக்கிறது, அடிப்படை விசைகள் படிக்கிறேன். அந்த இடத்துல அந்த ரைட் இந்த இலத்திரன்கள் அல்லது ஏற்றங்கள் ஆர்முடுக்கும் ஆர்முடுக்கிகள்னு சொல்லி 2 கேட்டகரி பார்க்க உண்டு. அதில் ஒன்று தான் இந்த ஏபரிமாண ஆர்முடுக்கின்னு சொல்லுது. ரைட். இட கன்செப்ட் அங்கே கொஞ்சம் விளம்பரப்படுத்தப்படுது. அதாவது ரேடியேஷனில் வார, ஆனாலும் இட உள்ளுக்கு என்ன நிகழுது, அட கணிப்புகள் எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட தொடர்புடையது. சரி, அதனால் அந்த கேள்வியை கொண்டு வந்திக்கிறோம். அது ஒரு ரைட். அது தொழிற்பாடு சில நேரம் நீங்கள் அங்கே படிக்கல்லாட்டி, ரேடியேஷனில் படிக்கல்லாட்டியும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது விலங்கெடுக்க போதுமாய்க்குன்னு நினைக்கிறேன். நான் கேள்வியை பார்ப்போம். அப்படியே ஒரு ஒன்று காட்டப்பட்டுள்ள ஒரு வெப்ப இலை எஸ்ஸிலிருந்து காலப்படும் இலத்திரன்கள் ஒரு துவாரம் ஏனூடாக பின்னர் திறந்த உலக பொல்லுருளையின் அச்சின் வழியையும் செல்கின்றன. இதில் வந்து இது அச்சின் வழியே செல்லுதான் காலப்படும் இலத்திரங்கள். தொகுதி வெற்றிடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாம் உருளை நேர் அழுத்தத்திலும். இப்போ தொகுதி வெற்றிடத்தில் வைக்கப்பட்டீங்கன்னா இந்த வழித்தடைகளை மீற தேவையான சக்திகள், வழித்தடைக்கு எதிரான சக்தி இழப்புகள் இல்லைன்னு எடுக்கலாம். உருளை நேர் அழுத்தத்திலும் பாருங்க, இது நேர்பக்கம், நேர் அழுத்தத்திலும் துவாரம் மறை அழுத்தத்திலும், இது ஒரு துவாரம் மறை அழுத்தத்திலும் இருக்குமாறு ஒரு அழுத்த வித்தியாசம் V ஆனது உருளைக்கும் துவாரத்தின் குறுக்கே பிரயோகிக்கப்படுகின்றது. சரியா? ஆசுமைகளை ரஃப்லி விளங்கெடுத்துக்கொள்ளலாம். இதில் ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு இந்த டிரெக்ஷனில் ஒரு புலமீக்கும்னு சொல்லி, சீரானதோ சீரற்றதோ பிரச்சனை இல்லை, இந்த டிரெக்ஷனில் ஒரு புலமீக்கு. இதுக்கு இலத்திரன் வந்துடுன்னு சொன்னால், இதுலேருந்து காலப்படு இலத்திரங்கள் இதில் வந்துடுன்னு சொன்னால், இதில் வரும் இலத்திரங்களில் காலப்படும் இலத்திரங்கள் இதில் வந்துடுன்னு சொன்னால், அதில் விசை தொழிற்பட்டு அது ஆர்முடுகும். ஒரு மின் விசை தொழிற்பட்டு ஆர்முடுகள் அடையும் அல்லது சக்தியை பெறும், இயக்க சக்தியை பெறும். சரியா? அதாவது வேகம் அதிகரிக்கும். நேர் அழுத்தத்திலும் துவாரம் மறை அழுத்தத்திலும் இருக்குமாறு ஒரு அழுத்த வித்தியாசம் ஆனது உருளைக்கும் துவாரத்துக்கும் குறுக்கே பிரயோகிக்கப்படுகின்றது. முதலாவது கேள்வி, துவாரம் ஏனூடாக செல்லும் இலத்திரங்கள் வேகம் புறக்கணிக்கத்தக்கது. பாருங்க இடத்துல, இதாவது இந்த இலையிலிருந்து காலப்பட்டு இதுள்ள புகுத வேகம் புறக்கணிக்கத்தக்கதான். உருளைக்கும் துவாரத்துக்கும் இடையுள்ள இடைவெளியை கடந்த பின்னர் பீல் உள்ள இலத்திரங்களின் இயக்கப்பாடு சக்தி K1 ஒரு கோவையை V இலத்திரனேற்றம் E ஆகியவற்றின் ஷார்ப்பாக எழுதுக. அதுவா இங்க வரும்போது இயக்க சக்தியா, பிக்கு வரும்போது இயக்க சக்தி K1 எடுத்தா, இந்த இயக்க சக்தி சமனாயிக்கும் புலத்தால், இந்த மின் புலத்தால் செய்யப்பட்ட வேலை அதற்கெல்லாம் E into V என்னன்னா, E into V. W சமம் QV என்று பார்க்குறோம் நாங்கள். W சமம் Q into V என்று அழுத்த வித்தியாசம் என்று பார்க்க ஒரு கூலோமீட்டத்துக்கான வேலை அல்ல சக்தி. அப்போ Q கூலமாக இருந்தால் QV. இங்கே அழுத்த வேறுபாடு என்பது V. அப்போ இலத்திரண்டு ஏற்று மீயால் பெருக்கிறோம். சாரி, W சமம் QV என்ற அடிப்படையில் அல்ல நான் இப்படி பார்க்குறேன். W சமம் Q into VB minus VA. இப்போ VB minus VA என்றால் அழுத்தங்கள். VB minus VAக்கு பதிலாக V போட்டால் இது அழுத்த வேறுபாடு வித்தியாசம். அதான் நீங்கள் போடுங்க. அப்போ K1 வந்து E into V என்று வரும். நேரடியாக இலத்திரண்டு ஏற்றம் E, வோல்ட் அளவு V. எனவே இலத்திரன் மீது செய்யப்பட்ட வேலை E into V. இலத்திரன் மீது செய்யப்பட்ட வேலை தான் சக்தியாக மாற்றமடையும், இயக்க சக்தியாக மாற்றமடையும். இப்போ K1 வந்து E into V. இதிலிருந்து பியில் உள்ள இலத்திரன் வேகம் V1 ஒரு கோவையை EV இலத்திரன் திணிவேகம் ஆகியவற்றின் ஷார்பில் எழுதுக. இது முதலாவது. இப்போ ரெண்டாவது எப்படி வரும்? K1 சமன் half
m v1 square v1 square சரியா k1 பதிலா ev ன்னு சொல்லலாம் ev சமன் half m v1 square அப்ப v1 எவ்வளவு 2 ev இன் கீழ் m இட வர்க்கமூலம் 2 ev இன் கீழ் m இட வர்க்கமூலம் சரியா இப்போ நேரடியான கேள்வி அடுத்த தொடர்ச்சியாக நாங்கள் போகுது அடுத்த பகுதியை பாருங்க சரிங்க ரைட் பாருங்க ஓரச்சு உலோக உருளை தொடர் ஒன்றை ஒரு கோட்டில் வைத்து ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள ஒழுங்கமைப்பை மாற்றி அமைப்பதன் மூலம் இலத்திரங்களை ஓர் உயர் இயக்கப்பாட்டு சக்திக்கு ஆர் முடுக்கலாம் சரியா ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ள அமைப்பு ரைட் ரைட் பாருங்க இட ஒரு ரெண்டு இதானா மேலுக்குள்ளது சரிதானே மேலதுமா இன்னொரு படம் வரைஞ்சிக்கிற கீழுக்கு மாற்றத்தை விளங்குறது இதை நான் விளம்பரப்படுத்தினா அப்புறம் இதுக்கு வாரேன் இது ஒரு ரெண்டு அங்கே இந்த படம் ஓரச்சு உலோக உருளை தொடரொன்றை ஒரு கோட்டில் வைத்து ஒரு நேர்கோட்டில் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள ஒழுங்கமைப்பை மாற்றி அமைப்பதன் மூலம் இலத்திரங்களை ஒரு உயரிய இயக்கப்பாட்டு சக்திக்கு ஆர் முடுக்கலாம் இங்களை வந்த கே என்ற சக்தியை பெறுதானே என்ன செய்யணும் திரும்ப பெறுது கே சக்தி திரும்ப கேன்னு சொல்லி என்ன செய்யுது ஒவ்வொரு முறை சக்தி இயக்க சக்தியை வழங்கி உயர் இயக்க சக்தியை கொண்டு போகிறேன் இங்கே ஒரு முறை செஞ்சதை இங்கே ரிப்பீட் பண்ணு இங்கே ஒரு முறை ஆறுமுடுகி இயக்க சக்தி கேயை பெற வைத்ததை அங்கே என்ன செய்த மீண்டும் பல முறைகள் செய்ய பார்க்குறது அதுக்குரிய அமைப்பு தான் இது அது நோக்கம் இலத்திரங்களை உயர் சக்திக்கு ஆறுமுடுக்கு அது இலத்திரங்களையோ ஏதோ ஏற்றங்களை இங்கே இலத்திரம் சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே எடுப்பேன் இலத்திரம் உயர் இயக்கப்பாட்டு சக்திக்கு ஆர் முடுக்கலாம் இவ்வகை ஒழுங்கமைப்பானது ஏக பரிமாண ஆர் முடுக்கி எனப்படும் துவரம் ஏயிலிருந்து வெளியேறும் இலத்திரங்கள் ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ள நகர்வு குழாய்கள் எனப்படும் 1 2 3 4 நம்பர் போட்டில நம்பர் சரிதான் 1 2 3 4 ஆகிய ஓரச்சாக வைக்கப்பட்ட ஒரு தொடர் உலோக உருளைகளின் அச்சு வழியே செல்கின்றன நகர்வு குழாய்கள் VRMS சமன் VAயும் உயர் மீடன் FAயும் உடைய ஒரு ஆடலோட்ட வோல்ட் அளவு முதலுடன் தொடுக்கப்பட்டுள்ளன VRMS பெருமானம் தாராங்களா சரியா பொதுவாக ஒரு ஆடலோட்டத்தில் நான் பார்க்க ஒரு ஆடலோட்டம் ரைட் இங்கே எழுதுறேன்னு இப்படி ஒரு ஆடலோட்டமாம் இப்படி ஒரு ஆடலோட்டம் வோல்ட் அளவு இப்படி ஆடலோட்டம் இப்படி மாறுது அட மீடரன் எஃப்எம் அட ஆர்எம்எஸ் பெருமானம் பாக்கி இந்த மாதிரி ஒரு பெருமானம் வரும் விஆர்எம்எஸ் இந்த விஆர்எம்எஸ் பெருமானம் விஎம் நான் சொல்லு உச்ச பெருமானம் வி மேக்ஸ் அல்லது வி பீக்கன் எடுக்கு விபி அல்லது வி மேக்சிமம் பீக்கன் எடுக்கு இரண்டுக்கும் சைன் வலையாய்ந்த தொடர்பு பார்க்குறேன் விஆர்எம்எஸ் என்பது VP/√2 இந்த அளவு இன்ஃபர்மேஷன் அவசியமே இல்லை எங்களுக்கு அவசியமில்லை நான் சும்மா ஞாபகப்படுத்திக்கொள்கிறேன் இதை நான் மின்காந்த தூண்டலில் கடைசியாக பார்க்க ஆடலோட்டம் நேரோட்டம் என்ற பகுதியில் வார இதான் ரைட் இப்போ ஆடலோட்டம் என்ற ரெண்டு விஷயம் விளங்க எடுத்துக்கொள்ளணும் இந்த வோல்ட் அளவு மாறும் திசை மாறும் ப்ளஸ் மைனஸ் அதனால நான் இது வரைஞ்சி காட்டிக்கு ஒன்று வரைஞ்சி காட்டிக்கு மேல் பக்கம் ப்ளஸ் ஆகிக்கு அது கீழ்பக்கம் மைனஸ் அடுத்த சைக்கிள் இங்கே ப்ளஸ் ஹாஃப் சைக்கிள் எடுத்து இங்கே மைனஸ் ஹாஃப் சைக்கிளில் வைத்து இந்த ப்ளஸ் மைனஸ் மாறிடும் மேலுக்குள்ளே மைனஸாக மாறிடும் நான் ப்ளூவில் வரைஞ்சிக்கு கீழுக்குள்ளது ப்ளஸ்ஸாக மாறிடும் உயரழுத்தமாக மாறிடும் சரி அந்த கலர் கோட்டை பார்த்துக்கோங்க இல்லைங்க இதோட சந்தர்ப்பம் ப்ளஸ் ஹாஃப் சைக்கிள்னு எடுங்க ப்ளஸ் ஹாஃப் சைக்கிள் அடுத்த சைக்கிள் இது சரியா அதாவது இந்த முதலாவதுல நாங்கள் எடுக்கிறது ப்ளஸ் ஹாஃப் சைக்கிள்னு சொல்லி ப்ளஸ் ஹாஃப் இது மைனஸ் ஹாஃப் இது வரைஞ்சிக்கு ப்ளஸ் ஹாஃப் சைக்கிளுக்குரியது இது மைனஸ் ஹாஃபுக்குரியது அங்கே
ப்ளஸ் ஹாஃப் வரைஃபில் ப்ளஸ் ஹாஃபுக்குரியது மைனஸ் ஹாஃபுக்குரியது. சரியா? இப்படி மாறி 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 வரும். ரைட். உயர்மீடு எஃப்ஐமுடைய ஒரு ஆடலோட்ட ஓட்டல் முதலிடம் தொடுக்கப்பட்டுள்ளன. ஆடலோட்ட முதலின் ஒரு அரை சக்கரத்தையும் போது அந்த அரை சக்கரம் தான் ஹாஃப் சைக்கிள் இது. அரை சக்கரம் இது அரை சக்கரம் ஹாஃப் சைக்கிள். 1-3 ஆகிய குழாய்கள் நேராகவும் 2-4 ஆகிய குழாய்கள் மறையாகவும் இருக்குமாறு, ஒன்று விட்டொரு குழாய்கள் அழுத்தங்கள் எதிர்முனைவுத்தன்மையில் இருக்குமாறு அழுத்தங்கள் எதிர்முனைவுத்தன்மையில் இருக்கும். அடுத்த அரை சக்கரத்தின் போது முனைத்தன்மை புறமாற்றப்படும். அதாவது 1-3 ஆகிய குழாய்கள் மறையாகவும், அதான் இங்கே வரைஞ்சு காட்டி வசனத்தை சொல்லுதான் நான் வரைஞ்சு காட்டிக்க. மறையாகவும் 2-4 ஆகிய குழாய்கள் நேராகவும் இருக்கும். பாருங்க 2-4 நேராகவும் 1-2 மறையாகவும் இருக்கும். அடுத்த அரை சக்கரத்தில் ஹாஃப் சைக்கிளில் இது முதலாவது குழாய், இது 2வது குழாய், இது 3வது குழாய், இது 4வது. சரியா? ரைட். திரும்ப வாசிச்சு பாருங்க, சரியாண்டு பாருங்க. ரைட். அரை சக்கரத்தின் போது ஏ தொடர்பாக நகர்வு குழாய் ஒன்று நேராக இருக்கும் போது பாருங்க, ஏ என்பது இப்ப கீழுக்கு மைனஸ் இணைக்கப்பட்டிருக்கு. இது சார்பாக குழாய் ஒன்று இவர் நேராக உள்ள சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் அரை சக்கரத்தின் போது ஏ தொடர்பாக, ஏ என்பது இந்த தகடு துளை உள்ள தகடு, அது சார்பாக இது பிளஸ்ல உள்ள சந்தர்ப்பம். ஏனூடாக பாருங்க, அரை சக்கரத்தின் போது ஏ தொடர்பாக நகர்வு குழாய் ஒன்று நேராக இருக்கும் போது ஏனூடாக செல்லும் இலத்திரங்கள் ஆர் முடுகுமா. சரிதானே பிள்ளை? நான் முந்தி பார்த்தது தானே இது. இது பாருங்க, ஏ நெகட்டிவ் லீக்கு மைனஸ் லீக்கு, பி பிளஸ் லீக்குது. சரியா? அப்படி ஆயிருந்தா புலம் பாருங்க, இங்க மைனஸ், இந்த ப்ளூ எல்லாம் மைனஸ், பிளஸ்லேருந்து மைனஸுக்கு புலம் மீக்கும் இதில். ரைட். நான் புலத்தை நோட் பண்ணினீங்களா பாருங்க, புலம் இங்கே இருக்கும். இப்படி புலம் இங்கே இருக்கும். அது புலத்துக்கு எதிராகத்தான் இலத்திரங்களை விசைதாக்கும். புலத்துக்கு எதிராகத்தான் இலத்திரங்களில் மறையேற்றம் என்பதால் புலத்துக்கு எதிராக தான் விசைதாக்கும். எனவே ஆர் முடுகும். இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே பார்த்தா இப்படி இருக்கும் புலம். நான் புலத்தை நோட் பண்ணிக்கொள்வேன். இப்படியா இங்கே பார்த்தீங்கன்னா மாறி ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு, திரும்பி இங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு அங்கால உள்ளது. இப்படி தான் புலத்திசைகள் இருக்கும். இதுக்கு இலத்திரம் வந்தா இப்போ பாருங்க, இதுக்கு இலத்திரன் வந்தா இலத்திரன் இங்கே ஆர் முடுகும். ஆர் முடுகும். சும்மா செல்லுமா இலத்திரன் இதுள்ள போன என்ன நடக்கும்? இந்த சந்தர்ப்பத்தில் இலத்திரன் இந்த இடத்துல எதிர்த்து செய்யலாம். அது அமர் முடுகும் அல்ல எதிர்த்து செய்யலாம் ஆர் முடுகும். ஏன்? புலமீக்கிற வளம் நோக்கி அப்ப இலத்திரன் இந்த இடன் நோக்கி விசைதாக்க வளம் நோக்கி திசையில் அமர் முடுகும் அல்லது இடன் நோக்கி ஆர் முடுகும். சரியா? ரைட். இலத்திரன் பாருங்க, இலத்திரன்கள்ல புலத்தின் திசையில விஷய தொழிற்பாடை பாருங்க. இப்படி விஷய தொழிற்பாடை இப்ப ஆர் முடுகும். FE. அரை சக்கரத்தின் போது ஏ தொடர்பான நகர்வு குழாய் ஒன்று நேராக இருக்கும் போது, ஏ தொடர்பாக ஒன்று நேராக இருக்கும் போது ஏனூடாக செல்லும் இலத்திரங்கள் ஆர் முடுகும். அப்போது குழாய் ஒன்றை அடையும் இலத்திரங்கள் வேகம் V1 ஆனது மேலே A2 நீங்கள் எழுதிய கோவையினால் தரப்படும். இது V1. குழாய் ஒன்றிலிருந்து இலத்திரங்கள் வெளியே வரும்போது குழாய் ஒன்றின் அழுத்தம் மறையாகவும் குழாய் 2 அழுத்தம் நேரம் இருக்குமாறு குழாய் ஒன்றின் நீளம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஏண்டா இது நேரத்தோட மாறிக்கொண்டே இருக்கும். இது பிளஸ் மைனஸ் கவனிக்கணும். இந்த பிளஸ் மைனஸ் டைமோட மாறிக்கொண்டிருக்கும். இது இங்கே பிளஸ் மைனஸ் மாறிட்டே இருக்கும். இந்த நிலைமையிலேக்கும் இந்த நிலைமை வரும், இதுக்கு போகும் இதுக்கு வரும், அப்படி மாறி மாறி இருக்கும். எப்படி வடிவமைத்திருக்கேன்னு சொன்னா, இவர் இந்த V1 குழாயினூடாக பெய்த்து இவர் இங்கே வந்து சேரும் போது இந்த பிளஸ் ஹாஃப் சைக்கிள் முடிஞ்சு மைனஸ் ஹாஃப் சைக்கிள் வந்திருக்கணும். இல்லை ஆடலோட்டம் முதல்ல. சரியா? ரைட். இப்போ அப்படி வந்து என்ன செய்ய பாருங்க, இப்போ இவர் V1ஓட உள் புகுந்தது இங்கே V1ஓட வெளியே வரும். V1ஓட வெளியே வரும்போது இவர் பாருங்க, இன்கேஸ் இப்படியே உள்ளே வந்திருந்தா இதே மாதிரி உள்ளே வந்திருந்தா அமர் முடுகும். எங்களை நோக்கம் இவரை சக்தியை கூட்டி கொண்டு போகணும். இப்போ இந்த கேப்லையும் ஒரு ஆர் முடுக வைக்கணும். எப்படின்னு சொல்லி இந்த ஆடலோட்டம் மாற டைம் ஒண்டிக்கிறேன். ஆடலோட்டம் இங்கிருந்து இங்கே வர டைம் ஒண்டிக்கு இது மாறி மாறி இருக்குமே, இங்கேருந்து இங்கே வரும் இங்கே போகும், இந்த நிலைமை வரும் அந்த நிலைமை வரும், மாறி மாறி இருக்கும். சரியாக இவர் மாறிய நேரம் இவர் இதால் வெளியே வரணும். அதுக்கேற்ற மாதிரி தான் பாருங்க திரும்ப புலம் இங்கே வரும். சரி பாருங்க, இங்கே இந்த புலம் இங்கெல்லாம் மாறி இருக்கும். அப்போ இலத்திரன் இதில் வந்து
இலத்திரனில் புலத்துக்கு எதிராக விசைதாக்க திரும்ப ஆர்முடுகணும். சரியா? ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த நீளம் வடிவமைக்கப்பட்டிருக்கான். எப்படி ஆடலோட்ட மீடுறன் எப்படி மாறுதோ சாரே, அது மாறின பிறகு இவர் வந்து சேருற மாதிரி, அது மாறத்துக்கு ஒரு நேரம் எடுக்குமே, அந்த நேரத்துக்கு பிறகுதான் இவர் வந்து சேர மாதிரி தான் குழாய் நீளம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். சரியா? அதோட தரவா ரைட். குழாய் ஒன்றின் இலத்திரங்கள் வெளியே வரும்போது குழாய் ஒன்றின் அழுத்தம் மறையாகவும் குழாய் இரண்டின் அழுத்தம் நேராகவும் இருக்குமாறு குழாய் ஒன்றின் நீளம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆகவே 1:2 ஆகிய குழாய்களுக்கு இடையுள்ள இடைவெளியிலும் இலத்திரம் மறுபடியும் ஆர்முடுக்கப்படும். நேரடி இதுள்ள பேத்திருந்தா அவர் முழுகிக்கும். ஆனா இது மாறுற நேரம் தான் பேத்திருந்தா திரும்ப ஆர்முடுகும். திரும்ப இதுள்ள வந்து அமர் முடுகும். ஆனா திரும்ப மாறுற நேரம் இந்த நிலைமைக்கு போற நேரம் தான் அதுள்ள புகுவார். அப்ப திரும்ப ஆர்முடுகும். திரும்ப இங்கல வார நேரம் இந்த நிலைமை வந்திருக்கும், அடுத்தது போன நேரம் இந்த நிலைமை வந்திருக்கும். அப்படி மாறக்கூடிய தன்மை. சரியா? அதாவது இப்போ 1:2 வரும்போது மாறிக்கணும் இந்த நிலைமைக்கணுமே, 2:3 போனால் அந்த நிலைமைக்கணும், 2:3 மேலே இந்த நிலைமை, அதாவது இங்கே முதலாவது நிலைமை ப்ளஸ் ஆஃப் சைக்கிள், அப்போ ஆர்முடுகும். திரும்ப அப்படியே உள்ள அளவு இங்கே வரும்போது 3:4 மேலே இந்த நிலைமை வந்திருக்கும் மைனஸ் ஆஃப் சைக்கிள், அப்போ திரும்ப ஆர்முடுகும். தொடர்ச்சியாக இதுலேயும் ஆர்முடுகுது, இந்த கேப்லேயும் ஆர்முடுகுது, இந்த இடைவெளியிலையும் ஆர்முடுகுது, இதுலேயும் ஆர்முடுகுது, அதுலேயும் ஆர்முடுகுது, அப்படியே தொடர்ச்சியாக ஆர்முலாடைய செய்யும். விளங்குதா? இந்த மின்புலம் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும், அந்த மாறுற நேரம் தான் சரியாக இலத்திரம் வந்து சேருகிற மாதிரி அந்த தூரங்கள் இந்த உருளையிற நீளங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கணும். அது மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த உருளை குழாய் என்பது சம அழுத்தத்தில் இருக்கும். அது குறித்தொரு அழுத்தம் தான் இணைக்கப்பட்டிருக்கு, குறித்தொரு அழுத்தமே வரீங்கன்னா இந்த குழாய் முழுவதுமே சம அழுத்தம். ஆக இலத்திரன் அதனூடாக பயணிக்கும் போது எந்த ஒரு சக்தியையும் பெறுதல்ல, எந்த ஒரு விஷயம் தொழிற்படாது. இந்த குழாய்களுக்கு இரண்டுக்குள்ள இடைவெளி இருக்குதானே, அதில் மாத்திரம்தான் இலத்திரன் சக்தியை பெறும். ஏண்டா இலத்திரன் சக்தியை பெறணும்டா அழுத்த வித்தியாசம் வண்டி இருக்கணும். இலத்திரன் சக்தி பெறத்துக்கு அழுத்த வித்தியாசம் வண்டி இருக்கணும். ஆக இந்த ரெண்டுக்கும் இடையில தான் பாருங்க, இந்த ஒரு உருளைகள் ரெண்டுக்கு இடையில தான் அழுத்த வித்தியாசம் உருவாகுமே தவிர ஒரு உருளை முழுவதையும் பார்த்தா சம அழுத்தத்தில் இருக்கும், அழுத்த வித்தியாசம் இல்லை. எனவே இலத்திரங்கள் மீது வேலை செய்யப்படுதல்ல, எனவே இலத்திரன் சக்தியை பெறாது, சீரான வேகத்தில் பயணிக்கும். விலக இந்த உருளை என்பது ஒரு அழுத்தத்தில், உருளையிட அழுத்தம் படிப்ப டைம் மாறலாம். இந்த உருளை எப்பவுமே ஒரே அழுத்தத்தில் இருக்குன்னு சொல்ல வரல, உருளையிட அழுத்தம் நேரத்தில் மாறும், ஆனால் உருளை முழுவதுமே ஒரே அழுத்தத்தில் தான் நீக்கும். உருளை முழுவதுமே ஒரே அழுத்தத்தில் நீக்கும் போது என்ன செய்யாது, இலத்திரன் சக்தியை பெறாது, அதுக்கு புலம் உருவாகாது, மின்புலம் உருவாகாது. மின்புலம் உருவாகணும்டா அழுத்த வேறுபாடு நீக்கும். இந்த உருளை முழுவதுமே ஒரே அழுத்தம் என்பதால், கடத்திகள் சம அழுத்தம், உருளை முழுவதுமே ஒரே அழுத்தம் என்பதால் அதுக்கு புலம் உருவாகாது. எனவே அதில் இலத்திரங்களை விஷய தொழிற்படாது. அதில் இன்னொரு விதமாக சொல்லலாம், புலம் உருவாகாது அல்லது அழுத்தம் சமனா ஈக்கும். எனவே இலத்திரங்கள் மீது வேலை செய்யப்படாது. ரெண்டு விதமாக சொல்லலாம், புலம் உருவாகாது எனவே விஷய தாக்காது, அல்லது சம அழுத்தத்தில் இருக்கும் எனவே சக்தியை பெறாது, இலத்திரங்கள் சக்தியை பெறாது, இலத்திரம் மீது வேலை செய்யப்படாது. சரிதானே? ரைட். இப்போ இலத்திர குழாய்க்கு இடைவெளிகளில் ஆர்முடுகின்ற போதிலும் குழாய்கள் உள்ளே மாறா வேகங்களுடன் செல்கின்றன. அதான் அந்த பாயிண்ட். விளங்குது? இலத்திரங்கள் குழாய்களுக்கு இடையுள்ள இடைவெளியில் ஆர்முடுகின்ற போதிலும் குழாய்கள் உள்ளே மாறா வேகங்களுடன் செல்கின்றன. ரைட். இனி இப்போ இந்த விளக்கம் சரிதானே? இனி கேள்விகளை பார்ப்போம் உண்டாங்க தானே. இப்போ கேள்வி இந்த தொழிற்பாடு கொஞ்சம் கம்ப்ளெக்ஸ் தான் பிள்ளைகிட்ட தொழிற்பாடு, ஆனாலும் இந்த கேள்வி வந்து கம்ப்ளெக்ஸ் இல்லை, அழகாக செஞ்சுட்டு போகலாம் எங்களுக்கு. இந்த பாயிண்ட்டை விளங்கி கொண்டா இங்கேயும் சக்தியை பெறும், திரும்ப இங்கேயும் சக்தியை பெறும், இங்கேயும் சக்தியை பெறும். இப்போ சக்தியை பெறுவதற்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுது, புலத்தின் திசை மாறுபடுது என்றதை விளங்கிறதுக்கு கொண்டா போதும். அப்புறம் ஒரே சாம்பாடு எங்களுக்கு ரிப்பீட் பண்ண தான் நிற்குது இல்லை. ரைட். குழாய்கள் உள்ள இலத்திர மாறாவேகங்களை செல்வதற்கான காரணம் யாது? என்ன காரணம்? அப்போ குழாய்கள் உள்ளே மின்புலம் இருக்காது, எனவே மின்விசை தொழிற்படாது. அல்ல என்ன சொல்லலாம், அவன் குறித்த குழாய் எடுத்தால் குழாய் முழுவதும் சம அழுத்தம், எனவே இலத்திரங்கள் மீது
வேலை செய்யப்படாது அப்படி சொல்லலாமா? ரெண்டு விதமான ஸ்கீம் ஆசை கொடுத்துக்கிறாங்க பாருங்க. ஒரு உலோக குழாயின் தேரியேற்றம் குழாயின் மேற்பரப்பில் காணப்படும் அல்லது உலோக குழாயினுள் மின்புலம் அல்ல மின்புலச்சரிவு 0 ஆகும். சரியா? குழாயின் உள்ளுக்குள்ள மின்புலச்சரிவு 0 ஆகும். ரைட் ரைட். அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது குழாய் 2 அடையும் இலத்தின வேகம் V2 கோவையை V1 ஷார்ப்பாக பெறுக. V1 ஷார்ப்பாக பெறுக. V2 அடையும் போது அவைகளை சொல்லலாம். இங்கேயும் 1,2க்கு இடையில பாருங்க. நான் இதை அழிக்கிறேன்னா இதை கொஞ்சம் வைத்துக்கொள்வோம். V1 பெருமானம் நான் கண்டிக்கிறது தானே. K1 கண்டிக்கிற EV V1 பெருமானம் கண்டிக்கிறேன் √EV/m அப்படி இருக்கட்டும். தேவையான இடங்களை பயன்படுத்தலாம். ரைட். திரும்ப அந்த சாம்பாடு பயன்படுத்தலாம். பாருங்க 1,2க்கு இடையில 2வது தான் Bயில் 2வது குழாய்கள் 1,2க்கு இடையில உங்களுக்கு என்ன செய்யலாம்? இயக்க சக்தி பெறப்படும் இயக்க சக்தி அல்ல இயக்க சக்தி அதிகரிப்பு சமனாய்க்கணும் மின்புலத்தால் செய்யப்படும் வேலை. மின்புலம் செய்யும் வேலை இயக்க சக்தி அதிகரிப்பு சொல்லலாம். ½ வர்க்கம் -½ V1 வர்க்கம். மின்புலம் செய்யும் வேலை திரும்ப E/V தான். E/V இங்கே என்ன வேலை செஞ்சதோ E/V இங்கேயும் அதே வேலை தான் செய்யும். E/V. குழாய் 2 அடையும் போது இலத்தம் V2 ஒரு கோவை V1 ஷார்ப்பில் பெருக. V1 ஷார்ப்பாக சுருக்கல் அவசியம் இல்லை. அப்படி அங்கே கொண்டு போவோம். ரைட். வள 2ஆல் பெருக்குவோம். எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கினா MV2 வர்க்கம் -MV1 வர்க்கம் சமன் 2EV. அங்கால கொண்டு போவோம். MV2 வர்க்கம் சமன் 2EV + MV1 வர்க்கம். சுருக்கி வர்க்கமும் எடுத்தா V2 சமன் 2EV + MV1 வர்க்கத்தின் கீழ் M அட வர்க்க மூலம். ரைட். V1 ஷார்ப்பாக கேட்குறாங்களே. ரைட். நான் இவ்விடத்துல சின்ன மாற்றம் செய்யலாம். எங்களுக்கு அதை அழிச்சிட்டேன்னா இதை பாருங்க. EVக்கு பதிலாக நான் ஏற்கனவே வெற்றிக்கிற இடத்துல EVக்கு பதிலாக பாருங்க ½ V1 வர்க்கம் EV தானே. அதை கொண்டு வரணும். V1 ஷார்ப்பாக தானே கேட்குறாங்க. கொஞ்சம் வேறுங்க. இது பாருங்க V1 ஷார்ப்பாக தான் கேட்குற கேள்வி. பாருங்க. அப்போ இந்த EVக்கு பதிலாக திரும்ப என்ன சொல்லலாம்? ½ V வர்க்கம் கொண்டு வரலாம். EVக்கு பதிலாக ½ V வர்க்கம் கொண்டு வரலாம். அல்லது ½ V வர்க்கத்துக்கு பதிலாக EVயை கொண்டு வந்துட்டு V1 ஷார்ப்பாக எடுக்கலாம். இப்போ முந்தைய நான் சாம்பாடு போட்டேன். இப்படியா நான் அதை அழிச்சிட்டேன். அதை பாருங்கள். இப்படி ஒரு சாம்பாடு. இப்போ ½ V வர்க்கம். அப்போ ½ V2 வர்க்கம் -½ V வர்க்கம் பதிலாக EV சமன் E/V இல்லை மாறி செய்வோம். ½ V1 வர்க்கம் EVக்கு பதிலாக திரும்ப ½ V வர்க்கம் போடுவோம். இது சுருக்கினா ½ எல்லாம் சுருக்கலாம். V2 வர்க்கம் சமனாக வரும் V1 வர்க்கம் 2 V1 வர்க்கம். ஆஹா V2 எவ்வளோ? √2 V1 வரும். சாரி. ரைட். குழாய் 2 அடையும் போது இலத்தின இயக்கப்பாட்டு சக்தி K2க்கான ஒரு கோவை EV ஆகியவற்றை ஷார்ப்பில் எழுதுக. நேரடியாக காணலாம். இயக்க சக்தி பாருங்க. முதலாவதுல EV என்ற வேலை செய்யப்படுது. 2ஆவதுல EV இயக்க சக்தி எவ்வளோ? 2EV. முதலாவது இந்த ஏலிருந்து முதலாவது அடைய EV என்ற வேலை செய்யப்பட்டதானே. EV என்ற சக்தியை பெற்று திரும்ப என்ன செய்யும்? EV என்ற சக்தியை பெறுமே.
ஆகவே K2 சொல்லலாம் இப்படி, அது மூன்றாவது. என்ன பாருங்க, மூன்றாவது K2 சொல்லலாம். K1 ஆரம்பத்தில் இந்த இயக்க சக்தி பிளஸ் இப்போ செய்யப்படைய வேலை EV. K1 என்றது அது இந்த ஏக்கும் ஒன்றுக்கும் இடையில அவர் பெற்ற இயக்க சக்தி. அந்த இயக்க சக்தி மேலதிகமாக EV என்ற இயக்க சக்தி கிடைக்கும் ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையில. ஆரம்ப இயக்க சக்தியும் இப்போ புலத்தால் செய்யப்படைய வேலை. ரைட். அப்போ K1 பதில் நாங்கள் ஏற்கனவே EVன்னு எடுத்துக்கிறேன், EVன்னு சொல்லி. அப்போ இது EV ப்ளஸ் திரும்ப EV. அதில் இந்த K2 எவ்வளோ? 2EVன்னு வருமா? 2EV அல்லது half mv2 வர்க்கம் கொண்டு போட்டு சுற்றியும் வரலாம். half mv2 வர்க்கம் கொண்டு போட்டு வீட்டுக்கு பதிலாக √2v1 போட்டு v1 பதில் அந்த சாம்பாடை போட்டு எடுத்தாலும் கடைசியாக 2 EVயில் வந்து நிற்பீங்க. சரியா? ஆன்சர் சரியான கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளும். v2 √2v1 சரி. ஓகே, 2EV நேரடியாக கொடுத்தீங்க. சரி, நேரடியாக கொடுத்திக்கிறான். இப்படி போட்டும் இல்லை, K2 2EV நேரடியாக கொடுத்திக்கிறான். சரியா? ரைட். நீ சி பகுதியை கொஞ்சம் பாருங்கள் போல, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட சி பகுதியை கொஞ்சம் பாருங்கள். இந்த கேள்வி விலங்கெடுத்த பிறகு இப்போ ஓரளவு விலங்கெடுத்து அது மாதிரி சி பகுதியை பாருங்க. முடிஞ்ச ஃபுல்லாக முடிஞ்சு. அடுத்தது சி பகுதியை பாபம். இவ்வாறே குழாய் இரண்டிலிருந்து வெளியே வரும்போது குழாய் இரண்டின் அழுத்தம் நேர்லேருந்து மறையாகவும், பாருங்க, நேர்லேருந்து மறையாகும், இப்படி மாறும், மறையாகவும். குழாய் 3 அழுத்தம் மறையிலிருந்து நேராக மாறுமாறு குழாய் இரண்டின் நீளம் வடிவமைக்கப்படுகிறது. இப்போ இந்த நீளம் அதிகரிச்சுட்டு போக முடியலங்க. இதை ஏன்னா இந்த ஆடலோட்டத்தில் மாறுகை நடைபெறுது ஒரே கேப்பில் தான். எப்பயுமே 1 மில்லி செகண்ட்லாம் நடைபெறுதுன்னு தெரியல, 1000 ஹெர்ட்ஸ் அண்டு அது மாறு 1 மில்லி செகண்ட்லாம் மாறிட்டே வேணா. இப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மில்லி செகண்டு தான் இந்த இடங்கள் அடையணும். இங்கே 1 மில்லி செகண்டில் வரணும், 1 மில்லி செகண்டில் வரும், 1 மில்லி செகண்டில் வரும். 1000 ஹெர்ட்ஸ் அண்டா 1 மில்லி செகண்டில் அதை குறையணும். ஒரு முழு சைக்கிளுக்கு தானே அந்த இது 500 ஹெர்ட்ஸ் எடுங்களே, அப்போ சரி வரும். நான் சொல்லுவேன் முக்கியம் இல்லை, அது இந்த கணிப்பில் முக்கியம் இல்லை. 500 ஹெர்ட்ஸ் எடுத்தால் 1 மில்லி செகண்ட் இங்கே, அடுத்த மில்லி செகண்டில் இங்கே வரும், அடுத்த மில்லி செகண்டில் இங்கே வரும், அடுத்த மில்லி செகண்டில் இங்கே வரணும். ஏன்னா அந்த ஒவ்வொரு மில்லி செகண்டை தான் ஆடலோட்டாக மாறுபாடுது. இதுலேருந்து இதுக்கு மாற ஒவ்வொரு மில்லி செகண்டுக்கு இவர் இந்த மில்லி செகண்ட்லேருந்து இங்கே வர மாறி இது போப்பை விட கதி அதிகரிக்கிற சக்தியை பெற்று 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 இப்போ இங்கே அவர் 1 செகண்டில் பயணிக்க தூரத்தை விட இங்கே பயணிக்க தூரம் அதிகரிக்கும். 1 மில்லி செகண்ட் எடுத்தாலும் அவர் இங்கே பயணிக்கிறதை விட இங்கே பயணிக்க தூரம் அதிகரிக்கும். திரும்ப இங்கே சக்தியை பெற்று திரும்ப 1 மில்லி செகண்டை இங்கே பயணிக்க தூரம் அதிகரிக்கும். இப்போ சரியாக 1 மில்லி செகண்டு போகிறது தான் போய்த்து அடையணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நீங்கள் படிப்படியாக அவர்கிட்ட கதி அதிகரிக்கிறதால அவர் பயணிக்க தூரமும் அதிகரிக்கும். எனவே சரியாகவே 1 மில்லி செகண்டில் வைத்து அடையத்துக்கு பயணிக்க வேண்டிய தூரம் அதிகரிக்கணும்ண்டா அந்த உருளை குழாயிட நீளத்தும் அதிகரிக்கும். சொல்லலாங்க. இது ஆடலோட்டம் மாற போகிறது போல குறித்த வீதத்தில், அதில் நாங்கள் மாற்றம் செய்தல்ல. நான் சரி 1 மில்லி செகண்டுக்கு ஒருக்க மாறுண்டு. இப்போ இங்கேயும் நீங்கள் வரது 1 மில்லி செகண்ட், திரும்ப 1 மில்லி செகண்ட், 1 மில்லி செகண்ட் எடுப்போமே. ரைட். ஆக நீங்கள் என்ன செய்யணும்? இவர் இங்கேயும் நீங்கள் வரத்துக்கு 1 மில்லி செகண்ட் நேரம் அவரை சும்மா வச்சுக்கணும் எங்கேயாவது. அதுக்கு தான் இது பயன்படுத்து. திரும்ப திடீர்னு நீங்கள் வந்து அவர் மாற முந்தி இங்கே வந்தால் குழப்பமாயிடும். இங்கே நீங்கள் வர நேரம் இது மாறிக்கணும், மாற முந்தி வந்தால் குழப்பமாயிடும், திரும்ப அமர்முட தொடங்கும். ஆக அந்த இடத்துள்ளுக்கு மின்புலம் மாறின பிறகு அவர் வந்து சேரணும். ஆக அதுக்கு வர அவர் பயணிக்கணும். அந்த பெற்ற கதியோட படிப்படியாக கதி அதிகரிக்கிறதால அந்த குறித்த நேரத்தில் பயணிக்க தூரமும் அதிகரிக்கும். ஆகவே நீங்கள் பயன்படுத்திய உருளையிட நீளமும் அதிகரிக்கும். சரியா? ரைட். பாருங்க, இவ்வாறே குழாய் 2லிருந்து இலத்திரம் வெளியேறி வரும்போது குழாய் 2இன் அழுத்தம் நேரிலிருந்து மறையாகவும், பாருங்க இங்கே நேராய்ந்தது இப்போ மறையாக, நேராய்ந்தது மறையா, நேராய்ந்தது மறையாகவும், குழாய் 3இன் அழுத்தம் மறையிலிருந்து நேராகவும் மாறுமாறு குழாய் 2இன் நீளம் வடிவமைக்கப்படுகின்றது. இந்த நீளம் ஆக 2, 3 ஆகிய குழாய்களுக்கு இடையே உள்ள இடைவெளியிலும் இலத்திரங்கள் மறுபடியும் ஆர்முடுகின்றன.
இங்கே வந்து சேரும் இந்த கட்டத்தில் இது அப்போ திரும்ப ஆரம்பிக்கும். திரும்ப இவடத்தை வந்து சேரும்போது இந்த நிலைமை தான் நீக்கும், இந்த நிலைமை. அப்போ திரும்ப ஆரம்பிக்கும். சரியா? ரைட். குழாய் 3 அடையும் இலத்திரன் கதி V3ற்கான ஒரு கோவையை V1 சார்பில் பெறுக. V1 சார்பில் பெறுக. திரும்ப இதை வேலை ரிப்பீட் பண்ணலாமே. என்ன பாருங்க, 2,3க்கு இடையில ½ m V3 வர்க்கம் மைனஸ் ½ m V2 வர்க்கம் சமன் EV என்று வரும். இப்போ திரும்ப பாருங்க, ½ m V3 வர்க்கம், இங்கே ½ m V2 பதில் √2V1 தானே, √2V1 தானே. அப்போ இது வரும் 2V1 வர்க்கம் வந்து 2V1 வர்க்கம். EVக்கு பதிலாக திரும்ப ½ m V1 வர்க்கமே தான் ஆரம்பத்தில் பெற்ற சமன்பாடு. இது அடுத்த மறுபக்கம் போனால் இது இன்னும் ஈஸியா. அடுத்த பக்கத்துக்கு போனால் EVக்கு பதிலாக பிரதிடாமல் ½ m Vக்கு பதிலாக பிரதிட்ட இன்னும் ஈஸியாக இந்த சமன்பாடுகள் போகும். பரவாயில்லை, அவன் கேட்டோடக்கே பார்ப்போம். சொல்கிற அப்படி மாற்றங்கள் இந்த மாதிரி விட V3 மைனஸ் V2 வர்க்கம், V2க்கு பதிலாக ஏற்கனவே கண்ட √2V1 போடுவோம். சமனாய்க்கும் E × V. இந்த 2க்கும் 3க்கும் இடையில செய்யப்படும் வேலையும் EV தான். EVக்கு பதிலாக ஏற்கனவே ஆரம்பத்தில் பெற்ற சமன்பாடு கொண்டு வரும் ½ m V1 வர்க்கம். பாருங்க, இப்போ எல்லாமே தேவையான கணியங்கள் வைக்கிறேன். ரைட். அப்போ V3 வர்க்கம் மைனஸ் 2V1 வர்க்கம், V3 வர்க்கம் மைனஸ் 2V1 வர்க்கம், V3 வர்க்கம் மைனஸ் 2V1 வர்க்கம் V1 வர்க்கத்துக்கு சமன். அப்போ V3 வர்க்கம் 3V1 வர்க்கத்துக்கு சமன். V3 எவ்வளோ? √3V1. அப்போ சின்ன ஒரு பேட்டர்ன் வருதுண்ணா. V2 √2 அளவு இருக்கப்படுது, அடுத்த √3 அப்போ அடுத்து என்ன வரும்? √4 √5 √6 ஒரு பேட்டர்னில் வருது. அதாவது முதலாவது வேகம் சார்பாக பார்த்தா இங்கே வரும்போது √2 மடங்கு, இங்கே √3 மடங்கு, இங்கே √4 மடங்குன்னு சொல்லி அதிகரிச்சுட்டு போகுது. சரியா? ஒரு பேட்டர்ன் விளங்குது. ரைட். குழாய் 3 அடையும் இலத்தை இயக்கப்பாடு சக்தி K3ற்கான ஒரு கோவையை EV ஆகியவற்றின் சார்பில் எழுதுக. அது நேரடியாக எழுதலாமே, இது நேரடியாக எழுதலாம். இந்த ஒவ்வொரு முறையும் EV என்ற சக்தியை தான் பெறுது. குழாய் 3 அடையும் போது EV-ட 3 மடங்கு. ஆகவே K3 என்ன? 3 EV. சரியா? ரெண்டாவது சீல, ரெண்டாவது இப்போ சீல முதலாவது, இது சீல முதலாவது, சீல இரண்டாவது. எண்ணிக்கையான குழாய்கள் இருப்பின் எண்ணாவது குழாயிலிருந்து வெளியேறும் போது இலத்திரங்கள் இயக்கப்பாடு சக்தி K × கோவையே ஆகிய விடைகளை பார்த்து அல்லது வேறு விதமாக எழுதுக. அதாவது அந்த பேட்டர்னை பார்த்து இருக்க சொல்றாங்க. இதில் வந்து பாருங்க, K3 3EV சொன்னா KN என்பது வரப்போது எப்படி? NEV என்று வரும். NEV. சரியா? NEV. இதில் தான் அழிக்கிறேன்னா ஆக அந்த பேட்டர்ன்லேருந்து முடிவு எடுக்கலாம். எனவே KN சீல மூன்றாவது இயக்க சக்தி N சமன் N × EV. ரைட். அப்போ C பகுதியும் சரி. அப்போ D பகுதியை பார்ப்போம். இது அடுத்துள்ள குழாய்களுக்கு இடையே இருக்கும் இடைவெளி இலத்திரங்கள் ஆர்முடுகின்றமையால் இலத்திரங்கள் குழாயினூடாக செல்வதில் இருக்கும் நேரமானது உயர்மீடின் ஆடலோட்ட வோல்ட் அளவின் ஆவர்த்தன நேரத்தின் அரைவாசிக்கு சமமாக இருக்க வேண்டுமா? இரு அடுத்துள்ள குழாய்களுக்கு இடையே பாருங்க, இரு அடுத்துள்ள குழாய்களுக்கு இடையே இருக்கும் இடைவெளி இலத்திரன் ஆர்முடுகின்றமையால் இலத்திரங்கள் குழாய்களூடாக செல்வதற்கு எடுக்கும் நேரமானது உயர்மீடின் ஆடலோட்ட வோல்ட் அளவின் ஆவர்த்தன நேரத்தின் இலத்திரங்கள் குழாய்கள் நூடாக செல் எடுக்கும் நேரம், இங்க குழாயினூடாக செல் எடுக்கும் நேரம் இந்த ஆடலோட்டது ஆவர்த்தன காலம் அதோட ஹாஃப் ஆகிக்கணுமா? உயர்மீன் ஆடலோட்ட வோல்ட் அளவின் ஆவர்த்தன நேரத்தின் அரைவாசி சமமாக இருத்தல் வேண்டுமா? இந்த பாரு இது TN எடுத்தா நல்லா கவனிங்க. இது TN எடுத்தா சரியா? ஒரு ஆவர்த்தன காலம், ஒரு முழு அலைவுக்கான நேரம், ஒரு முழு மாற்றத்திற்கான நேரம், TN எடுத்தா இது உள்ளுக்கு பயணிக்கிற நேரம் அது ஹாஃப் ஆகிக்கணும். அப்போ தான் சரியா அந்த சைக்கிள் மாறுற நேரம் வரும்.
சரி விவரத்தில் ஏதோ வந்து என்டர் ஆகி இங்கே சரியாக T/2 அங்கே வந்தால் சைக்கிள் மாறிக்கும். எங்கேருந்து பார்த்தாலும் பாருங்கள், அவர் எங்கே இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தாலும் T/2 இந்த இடத்துல வந்திருப்பார். T/2 இந்த இடம் போலதா அந்த சைக்கிள் சரியாகவே மாறும் போது தான் அடுத்தடுத்துக்கு போகும். சும்மா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் T/2 இந்த இடத்துல வந்திருப்பார். T/2 இந்த இடத்துல வந்திருப்பார் போலதா. இந்த குழாய் உள்ளுக்கு பயணிக்க வேண்டிய நேரம் இந்த ஆவர்த்தன காலத்தையும் சரியாக அரைவாசி ஆகிக்கும். அப்படி அரைவாசி இருந்தால் தான் சரியாக அந்த மாறுபடு நேரங்கள் அவர் அடுத்தடுத்தடுத்துக்கு போகும். சரியா ரைட். அப்படி இல்லாமல் அந்த டைம் கூட்டிட்டு என்ன ஆவர்த்தன காலத்தை சமனாகி இந்த இவர் சரியா உள்ளு பயணிக்கிற நேரம் ஆவர்த்தன காலத்தை சமனாகி எந்த நடக்கும் இங்கே 2 முறை மாறி இருக்கும். அது ஆகவே இந்த நிலைமையிலேருந்து இங்கே வரும்போது 2 முறை மாறினா அதே முறைக்கு வரும். இங்கிருந்து இங்கே வந்து திரும்ப இங்கிருந்து இங்கேக்கு வர நிலைமை பேத்திக்கும். அதாவது இந்த ஆடலோட்டம் 2 முறை மாறிக்கும். 2 முறை மாறினா அதே திசையெல்லாம் வரப்போகுது. எனவே ஆர் முடுகினால் அமர் முடுகும். சரிவாக குழாயில் பயணிக்க வேண்டிய நேரம் அட ஹாஃபா என்று விலங்கு தான் அதே ரீசன். ரைட். இலத்திரங்கள் நகர்வு குழாய்கள் ஒவ்வொன்றுடாகவும் செல்வதற்கு எடுக்கும் நேரம் T8க்கான ஒரு கோவையை ஆர்லோட்ட ஓட்டலை மீட்டர் எஃப்இன் சார்பில் எழுதுக. எப்படி எழுதலாம் இப்போ முதலாவது நேரம் T8க்கான கோவையை இது வந்து T/2க்கு சமனாயிக்கானும். T என்பது 1/f அப்படித்தானே. அப்போ இது 1/2F சமனாயிக்கும். F 1/T தொடர்பா. அப்போ Tக்கு பதிலாக 1/f. இதில் இந்த எண்ணாவது குழாயின் நீளம் LN ஆனது இனால் தரப்படும் என காட்டுக. எங்களுக்கு இப்படி வருது அந்த வேகம் வந்து தான் இப்போ கிடையா HMIUT பயன்படுத்தினா எண்ணாவது குழாய்க்கு பயன்படுத்தினா LN அட வேகம் சொல்லலாம் பாருங்க √n × V1 அண்டு இன்ட்டு Tக்கு பதிலாக சிம்பிள் T √n × V1 கண்டிக்கிற எவ்வளோ 2EV/m இன்ட்டு Tக்கு பதிலாக 1/2f. ஸோ பார்ப்போம் இந்த எல்லா கனிமல் வருதான்னு பார்ப்போமே. 1/f இருக்கிற புள்ளல் பாருங்கள். NEVயும் இருக்குது எம்மும் இருக்குது 2 சுருக்கினா மேலுக்கு கீழே √2 வருங்கண்ணா. அது பாருங்கள் அதே ஆன்சர் தருவாங்க 1 கீழ் F மொத்தமாக வர்க்கமூலத்துள்ளுக்கு NEV கீழே பாருங்க 2 இங்கே வெளியே 2 சுருக்கினா வர்க்கமூலம் 2 மாறும். அப்போ உள்ளு கொண்டு வரேன் 2m. சரி அதே வந்து உயிர்த்தறியலாமா என்ற இயக்க சக்தியை உயிர்த்தறியலாமன்று சொன்னால் இதே உயிர்த்தறியலாம் எங்களுக்கு. அப்படி இல்லை இந்த எண்ணாம் குழாயுள்ளுக்கு வேகம் VN காணணுமெண்டா என்ன செய்யலாம் உங்களுக்கு KN னுக்குரிய சமன்பாடு போடுங்க 12m VN வர்க்கம். இப்போ KN நாங்கள் உயிர்த்தறிந்து கண்டோமே NEV வந்தது. அப்போ NEV சமன் 12m VN வர்க்கம். இப்போ VN இது கேபிட்டல் V வோல்ட் அளவு இது சிம்பிள் V. இது வரும் 2NEV கீழே இதுதான் வேகம். இன்னைக்கு இடையாக HMIUT பாருங்க. இன்னைக்கு இடையாக HMIUT போட்டால் இதே வேலை ரிப்பீட் பண்ணுறேன் நான். LN சமனாய்க்கும் கிடை வேகம் VN 2NEV/m இந்த Tக்கு பதிலாக 1 கீழ் 2f. இதே ஆன்சர் தானே சுருக்கினா பாருங்க இதே ஆன்சர் வரும். சரி என்ன வித்தியாசம் இல்லை ஒன்று வேகத்தை உயிர்த்தறிந்த பாருங்க எங்களுக்கு வந்தது V2 √2 V1 V3 √3 V1 அதில் என்னாவதாக இருந்தால் √n V1. இங்கே வேகத்தை உயிர்த்தறிந்தது இங்கே வேகத்தை உயிர்த்தறியாமல் அந்த இயக்க சக்தி நாங்கள் உயிர்த்தறிந்து அந்த பேட்டர்னை வைத்து அதுலேருந்து வேகத்தை கண்டு போடுது. சரியா பெரிய மாற்றம் ஒன்றுமே இல்லை. அதில் கடைசி பகுதி பாருங்கள். மருத்துவ ஏபரிமான 6 முடிக்கு மெடிக்கல் லினக்குன்னு சொல்கிறாங்களே ஆனது புற்றுநோய் நோயாளிகளின் வெளிக்கற்றை கதிர்ப்பு சிகிச்சைகளுக்காக பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் சாதனமாகும். எக்ஸ் கதிர் உற்பத்தியில் நான் பார்க்குறேன் என்ன செய்யுது எக்ஸ் கதிர் உற்பத்தியில்
இலத்திரங்கள் 6 முடிக்கு ஒரு இலக்கில் மோத வைக்கும் போது தான் எக்ஸ் கதிர் உற்பத்தி ஆகுது. அந்த இலத்திரன் 6 முடிக்கு உயர் சக்தியை பெறத்துக்கு இதை பயன்படுத்தியும் விளங்க. மருத்துவ ஏபரிமாண 6 முடிக்கு ஆனது புற்றுநோய் நோயாளிகளின் வெளிக்கற்றை கதிர்ப்பு சிகிச்சைகளுக்காக பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் சாதனமாகும். உயர் சக்தி எக்ஸ் கதிர்களை உண்டாக்குவதற்கு 6 முடுக்கப்பட்ட இலத்திரங்கள் தங்கிதன் போன்ற ஒரு பாரமான உலோக இலக்குடன் மோதுமாறு விடப்படும். வளமையானதுதான் எக்ஸ் கதிரில் பார்க்குது. உயர் சக்தி எக்ஸ் கதிர்கள் புற்றுநோய் களங்களை அழிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு மருத்துவ லினக்கிலிருந்து வெளியே வரும் 6 முடுக்கி இலத்திரங்கள் இயக்கப்பாடு சக்தி 10 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஆகவும் 10 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஆகும். காலப்படும் எக்ஸ் கதிர்களின் குறைந்தபட்ச அலைநீளத்தை துணிக. நான் பார்க்க அந்த குறைந்தபட்ச அலைநீளம் என்பது இதெல்லாம் தெரியாட்டி சும்மா சாம்பாடு போட்டாலும் விட வரும் உங்களுக்கு. அந்த குறைந்தபட்ச உயர்ந்தபட்ச ஒன்றும் பார்க்காம சும்மா சாம்பாடு போட்டாலும் விட வரும் இதுக்கு. ஏன்னா வேறு ஆப்ஷன்ஸ் அந்த இல்லை. உயர்ந்தபட்சம் இருந்தாந்து குறைந்தபட்சம் இருந்தாந்து அதில் எதென்று தீர்மானிக்க வேண்டியதாக தான் நீங்கள் கூட யோசிக்கணும். இல்லை அப்படி ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நீக்கி அதை போட்டால் டிரெக்டாக ஏதோ விட வரும், வந்தால் குறைந்தபட்சம் வந்து போடுங்க. சரி ரைட், நான் சொல்லு. ஆனால் அதுங்களுக்கு தெரியும் ரீசனை நான் சொல்லுதான். அதான் நான் பார்க்க இந்த இலத்திரங்களை 6 முடுக்கி இந்த இலக்கில் பட வைக்கிற எக்ஸ் கதிர் உற்பத்தியில் இந்த இலத்திரன் முழு சக்தியுமே பயன்படுத்தி எக்ஸ் கதிர்கள் உற்பத்தி ஆகிறல்ல. அது ஒரு சக்தி விரயமாகுது, பெருமளவு சக்தி. ரைட், ஒரு இலத்திரன் முழு சக்தியும் பயன்படுத்தி ஒரு எக்ஸ் கதிர் ஃபோட்டோன் உருவாகிறல்ல. அப்படி உருவாகுமா இந்த எக்ஸ் கதிர் ஃபோட்டோன் உண்டு. இந்த வார இலத்திரன் முழு இயக்க சக்தியை பயன்படுத்தி ஒரு எக்ஸ் கதிர் ஃபோட்டோன் உருவாகுமா இருந்தால் அதுதான் உயர் மீடனுடைய எக்ஸ் கதிராயிக்கும். இந்த E7 HF சக்திக்குரிய சாம்பாடு ஃபோட்டோன் சக்தி E7 HF தானே. ஃபோட்டோன் சக்தி E7 HF. அப்போ முழு இலத்திரன் முழு சக்தியையும் பயன்படுத்தி ஒரு ஃபோட்டோன் உற்பத்தியான அதான் உயர் மீடனுடைய ஃபோட்டோன். உயர் மீடனுடைய ஃபோட்டோனாக இருந்து அதான் இழிவு அலைநீளம் வந்து வரும். குறைந்தபட்ச அலைநீளம் அதான் கேள்வி. குறைந்தபட்ச அலைநீளத்தை துணிக. அது தெரியலாட்டே சும்மா நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு சக்தி இ வந்து HC லெம்டான்னு பயன்படுத்தலாம். இன்னும் உள்ள ஒரே ஒரு சக்தி என்ன எங்களுக்கு 10 மெகா எலக்ட்ரான் வோல்ட். பாருங்க 10 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அலையை போட்டுக்கொள்ள. HCயில் பெருக்கம் தராங்க எவ்வளோ 1.24 தர 10⁻³ மெகா எலக்ட்ரான் வோல்ட் நேனோமீட்டர் கீழே லெம்டா. சரியா, கீழே லெம்டா அழகு மெகா எலக்ட்ரான் வோல்ட் கேன்சல் ஆகும். ஆகவே லெம்டா வரும். எவ்வளோ லெம்டா? இதுதான் லெம்டா மினிமம். எனவே லெம்டா மினிமம் எவ்வளோ 1.24 தர 10⁻⁴ நேனோமீட்டர். இதுதான் ஆன்சர். 1.24 தர 10⁻⁴ நேனோமீட்டரில் வரும். விட நேனோமீட்டரில் இது உங்களுக்கு அந்த எக்ஸ் கதிர்களோட கன்செப்ட் இங்கே அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா உள்ள சாம்பாடு E7 HC லெம்டா எக்ஸ் கதிர்கள் அந்த முடிவு பார்க்கு இலத்திரங்களோட முழு சக்தியையும் பயன்படுத்தி எக்ஸ் கதிர்கள் உற்பத்தி ஆகிறல்ல. அது ஒரு பகுதியை பயன்படுத்த உற்பத்தி ஆகிற. அப்படி முழுவதையும் பயன்படுத்தி உற்பத்தி ஆகாம இருந்து அதான் உயர் சக்தியுடைய எக்ஸ் கதிர்கள் ஆகிக்கும். அல்லது உயர் மீடனுடைய எக்ஸ் கதிர்கள் ஆகும். E7 HFல உயர் சக்தி இருந்தால் தான் உயர் மீடனாக இருந்தால் தான் இழிவு அலைநீளம் வரும். சரி ரைட். அப்போ அதோட அந்த கேள்வி முடியுது.